ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ரம்ஜான் ஷாப்பிங் விலாக் தான். ரம்ஜான்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறேன். எனக்கு டைம் கிடைக்கல, இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், ஈத் முபாரக். ஸோ இந்த ஈத் எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே தான். அயானை கூட்டிகிட்டு போகிறனால ஃபஸ்ட்டு பேக்கரிக்கு கொண்டு போய் எனக்கு பால் வாங்கி கொடுத்து, கடி வாங்கி கொடுத்து, வயிறை ஃபில் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோம். இல்லைனா அவங்க எங்களை ஷாப்பிங் பண்ணவே விட மாட்டான். காலையில் போய் நாங்கள் வரவே நைட் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஒரு இதுக்குள்ளே போயிருந்தோம். இந்த இடத்தோட பேர் எனக்கு தெரியலை. ஈரோடு மார்க்கெட்டுக்கு போகும்போது உள்ளேயே மண்டபம் மாதிரி ஒரு பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி ஒரு இதில் நிறைய சின்ன சின்ன துணிக்கடை வியாபாரிங்களாம் கடை போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே தான் நாங்கள் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு டைம் அங்கே போகிறனால எந்த கடைக்கு போகிறது, எந்த துணி எடுக்கிறது, எந்த துணிக்கு எவ்வளோ ரேட்டு, கரெக்டான ரேட்டு எங்கே என்ன ஏதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போனோம். அப்புறம் அயான் அங்கே இருக்கிற எல்லா கடைக்குள்ளேயுமே ஏறி ஒவ்வொன்றா தூக்கிட்டு இருந்தான். பாதி ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. ஏன்னா கொஞ்சம் வெளியே கொடுக்க வேண்டியது இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். சின்ன சின்ன துணியெல்லாம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு வீடியோ எடுக்கலான்ற ஒரு எண்ணமே இருந்துச்சு. வீட்டிலேருந்து அந்த பேக்கரியிலேருந்து நான் எடுத்திருந்தேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுமா வேண்டாமானே தெரில. ஏன்னா அயான் பின்னாடியே ஓட வேண்டியதாக இருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரியும், எல்லா கடைக்குள்ளேயும் போய் அவன் தான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு தான் ஷர்ட் ஃபஸ்ட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ ஒவ்வொரு கடையிலையும் போயிட்டு இதுவான்னு அவனே கேட்டு எடுத்துகிட்டு இருந்தான். அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே ஒரு 10-15 கடைக்கு மேலே ஏறி இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் இந்த வீடியோவில் நான் நிறைய வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பின்னாடி நிறைய விசில் சவுண்டு அது இதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் அம்மா வீட்டில் இருக்கேன், அம்மா வீட்டில் இப்போ தான் சமைச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய கேட்கும், அதை இக்னோர் பண்ணிடுங்க. நான் மைக் எடுத்துகிட்டு வரல, ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன், இந்த சவுண்டை இக்னோர் பண்ணியிருக்கலாம். மைக் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து எனக்கு ட்ரெஸ் எடுக்கலை. அதுக்கப்புறம் கீழே கார் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சரி அவனையும் கொண்டு போய் ஒரு ரவுண்டு விடலான்னு சொல்லிட்டு கார் கொண்டு போட்டுட்டோம். அவன் ஒரு ரவுண்டு முடித்து 2வது ரவுண்டும் போயிட்டு இறங்க மாட்டேன்னு வாசி பிடிச்சிட்டு இருந்தான். நம்ம கையில் இப்போதைக்கு அந்த கார் வாங்குறதுக்கான ஒரு சிச்சுவேஷனும் ஃபினான்ஷியலாகவும் இல்லை. அந்த கார்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சு ஓட்டுற மாதிரி இடமும் இல்லை. அதனால் இப்படியெல்லாம் வெளியே வரும்போது குழந்தைங்களாம் ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று கொடுத்து வாங்கி கொடுக்க முடியலனாலும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரட்டுமேன்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த வீடியோவில் மெயினாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அயானுக்கு 2 ஷர்ட் மாற்றி போட்டிருப்பேன் ட்ரெஸ் எடுக்கும்போது. அந்த வீடியோ இதில் இருக்கும். ஸோ அதில் எந்த ஷர்ட் அவனுக்கு நான் எடுத்திருப்பேன் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களோட அந்த கமெண்ட்டை நான் என் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு எடுத்த ட்ரெஸ்லேயும் நான் 2 ட்ரெஸ் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 ட்ரெஸ்ஸில் எது நான் சூஸ் பண்ணியிருப்பேன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டையும் நான் வீடியோவில் போடுறேன். அப்புறம் அப்படி இப்படின்னு கடைசியில் எனக்கு ஒரு ஷர்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம். அந்த ஷர்ட் இதில் காமிச்சிருப்பேன், அது எந்த ஷர்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் நான் வீடியோ எடுத்து ஃபோட்டோஸும் எடுத்து அப்டேட் பண்ணலன்னா, இடையில கால் வந்துச்சு, அதனால எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. கால் பேசி முடிச்சாச்சு. இப்போ அயானுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அயானுக்கு எந்த ஷர்ட் வாங்கியிருப்பேன்றது இந்த வீடியோவில் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் அவனுக்கு நான் 2 ஷர்ட் சேஞ்ச் பண்ணி போட்டிருப்பேன். ஒன்று இந்த ஒயிட்டு, வேறு ஒன்று இன்னொரு ப்ளூ சேஞ்ச் பண்ணி போட்டிருப்பேன். எது அவனுக்கு நல்லா இருந்துச்சு, எது எடுத்துருப்போன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் போட போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் கமெண்ட் பின் பண்ணுறேன். இந்த ஒயிட் நிஜுவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் இந்த மாதிரி ஷர்ட்டுங்க அயான்ட்ட இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி ஷர்ட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த மாதிரி எடுக்கலான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இதே இதில் ஒரு ப்ளூ தான் அவனுக்கு அடுத்து ஒரு போட்டு காட்டியிருப்போம். அந்த ப்ளூ நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஒயிட்டும் அடுத்த வீடியோவில் போட்டிருப்பேன், அது நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒயிட்டு போடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். ஒயிட்டு போட்டோன்னே அவன் இறங்கி ஓட தொடங்கிட்டான். அவனை பிடிக்கவே வழியாயிடுச்சு. அப்புறம் அவன் பிடிச்சி ஒரு வீடியோ எடுக்கிறதாக நிறுத்தினா அவன் நிற்கவே மாட்டேங்கிறான். இறங்கி ஓடிக்கிட்டே இருந்தான். இதுதான் ஒரு வேலையாக இருந்துச்சு. ஷாப்பிங் போனதில் நாங்கள் என்ஜாய் பண்ணமோ இல்லையோ, அயான் நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இந்த ஷாப்பிங்கில் நிஜோட ஒரு ரிங்கு மிஸ் ஆயிடுச்சு.
அது வந்துட்டு ரொம்ப சேடான ஒரு விஷயம். அது ஒன்று மட்டும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ரிங்கு மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அது நான் ஃபஸ்ட்டு கிஃப்ட் பண்ண ஒரு ரிங்கு, அது மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு அங்கேருந்து ஷர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஃபேண்ட் எடுக்க பார்த்துட்ருந்தோம். ஸோ எந்த ஃபேண்ட்டு எதுக்கு எடுக்கலான்ற மாதிரி பார்த்துட்ருந்தோம். ஸோ 2 ஷர்ட்டுக்குமே ஃபேண்ட்டு வச்சு பார்த்துட்ருந்தோம். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் ஆகும் எந்த ஷர்ட்டு எடுத்திருப்போம் அப்படின்றது. அப்புறம் அதுலேருந்து ஒரு ஃபேண்ட்டு சூஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபேண்ட்டு சூஸ் பண்ணி எடுத்து வீட்டுக்கு அதுக்கப்புறம் நிஜுவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். ஃபேண்ட்டு பார்த்தோம். ஆனால் ஃபேண்ட்டை இதை எடுத்தோமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அதுவும் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஃபேண்ட் எடுத்திருப்போம்னு சொல்லிட்டு. அங்கேருந்து அயான்னு பார்த்திங்கன்னா உள்ள ஓடி போய் ஒவ்வொன்றா இழுத்து போட்டுட்டு இருந்தான். இதுதான் இங்கே நடந்துகிட்டே இருந்துச்சு. வேறு எதுவும் பெருசாக இது பண்ணல. இந்த ஷர்ட்டில் ஏதாச்சும் நிஜாமுக்கு எடுத்துருப்போமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிஜம் போவானா வச்சு காட்டிட்டு இருந்தேன். அயான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தனால அயான் கையில் ஃபோனை கொடுத்து உட்கார வச்சாச்சு. இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நிஜாமுக்கு பிடிக்கல, அதனால் அந்த ஷர்ட் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா நடந்து வர டைம்லேயே சாரீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. சரி சாரீஸ் பார்க்கலான்னு சொல்லி அங்கேருந்து சாரீஸ் வாங்கியிருந்தோம். சாரீஸ் வந்துட்டு நான் எது எடுத்தேன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து எனக்கு பார்த்த ட்ரெஸ்ஸு. இந்த 2 கலரில் எந்த கலர் நான் எடுத்திருப்பேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2ல் எது நல்லா இருக்குன்னு கமெண்ட். ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு லிஃப்ட்டில் வந்தோம். லிஃப்ட்டில் அயானோட ரியாக்ஷன் இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் கமெண்ட் பண்ண சொன்னதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. எந்த கலர் ஷர்ட் எடுத்திருப்பேன் அது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய்.